பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம். நம்ம ஆயுதம்னா ஒரு கருவி, ஒரு கொலை கருவி, இல்லைன்னா நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸ். அருமையாளர்களே, இதை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆயுதம் நம்ம பைபிள் சொல்லுது. நீங்க ரொம்ப புரியணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றது நீதியின் ஆயுதம். நீதியின் ஆயுதம் முதல் கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் இருக்க வேண்டிய ஒரு ஆயுதம் நீதியின் ஆயுதம். இரண்டாவது ரோமர் 13:12 வாசிக்கும் போது ஒளியின் ஆயுதம். ரோமர் 13:12 ஒளியின் ஆயுதம். 1 பேதுரு 4:1 சொல்கிறது கிறிஸ்துவின் சிந்தையாக ஆயுதம். நல்லா கவனிங்க. இந்த ஆயுதம் எதற்காக? ஒளியின் ஆயுதம் எதற்காக? கிறிஸ்துவின் சிந்தையாக ஆயுதம் எதற்காக? நீதியின் ஆயுதம் எதற்காக? நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 11:21 படிக்கும் போது, ஆயுதம் அணிந்த பலவான் அவன் என்ன பண்ணுவானா, அவன் கையில் இருக்கிற பொருள் பத்திரமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷம், நிம்மதி, ஆசீர்வாதம், மேன்மை என்ற எல்லாவற்றை தொலைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதே லூக்கா 12 மத்தேயு 12 வாசிக்கும் போது 28-29, அவன் முந்தி பலவானை கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள்ளே புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடும். பரிசுத்த ஆவியானவர் இன்று வெளிப்படையாக அவரை நம்புகிற மக்கள் சொல்லுகிற வார்த்தை, அநேகர் வாழ்க்கையில் வியாதி, கண்ணீர், வறுமை, தரித்திரம். காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தை என்ற ஆயுதம், ஒளி, தேவனுடைய மகிமை, நீதி என்ற ஆயுதம் இல்லாதபடினால்தான் அவங்களுடைய உடைமைகள், அவருடைய பொருள்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் சத்துருவாயினாலே திருடப்பட்டிருக்கு. இதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 13 சொல்லுது, உங்கள் அவயங்கள் அநீதியின் அவயங்களாக இருக்கக்கூடாது. இந்த சரீரத்தை பிசாசு எப்படி மாத்துறானா, அநீதியின் அவயங்களாக மாற்றுகிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக எது இருக்கு? இந்த சரீரம், இதுக்குள்ளே தோன்ற எண்ணங்கள். அருமையான தேவ மக்களே, நீங்க எத்தனை பேர் விடுதலை இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்றதுக்கு என்ன காரணம்? நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் எது என்று நமக்கு தெரியல. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் அல்ல, துறைத்தரங்களோடு அதிகாரங்களோடு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அங்க சொல்லுது, ஆவியின் வர்க்கங்களை, ஆயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஜெபம், வேத வசனம், ரட்சிப்பு, மனந்திரும்புதல், விசுவாசம் என்ற ஒரு லிஸ்ட் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 13-14 பார்க்கிறோம். தேவ மக்களே, ஒருவேளை அந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் நமக்குள்ள இல்லை என்றால், முதலாவது இந்த சரீரம் நீதியின் சரீரம், நீதியின் ஆயுதமாய் மாறணும். இது நீதியா மாறும்போதான் சாத்தான் நமக்குள்ள பாவம், குறை, உலக ஆசைகள் வைத்துக் கொண்டு சாத்தானே அப்பால போனா போகாது, வறுமையை போனா போகாது. ஏனென்றால் நம் ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவப்பானது, அவன் திருச்சந்தையோடு செலுத்தினால் எத்தனை அதிகமாக அருவிக்கப்படும். அப்போ ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய சரீரம் அது நீதியின் ஆயுதங்களாக மாற வேண்டும். நீதியின் ஆயுதங்களாக மாறும். இரண்டாவது, நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையை, கிறிஸ்து நம்ம சிந்தையை கையால் துரிச்சைகள், சிந்தையில் இருக்கிற கரைகள், உலக பாசங்கள், உலகத்துடைய பற்றுகள், நம்ம சிந்தையில சிலுவையிலே உனக்காக எனக்காக மரித்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். போல் சொல்லி, எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம சிந்தை உலகம் இருந்தா, மாம்சம் இருந்தா, இச்சை அசுத்தம் இருந்தா நாம் சத்துரு மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த பிசாசானவன், அவன் ஆவின் ரூபம் நம்ம மண்டைக்குள்ள புகுந்து, நம்ம இதயத்துக்குள்ள புகுந்து என்ன இருக்குன்னு தெரியும். அதனால தான் நம்முடைய சிந்தையிலே நம்ம கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள. அதோடு மாத்திரம் இல்லாம இங்க இப்படி சொல்ற பிறகு, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் ஜெபம், துதி, ஆலயத்துக்கு ஒழுங்காய் போவது, தெய்வத்தை நம்புவது, தேவனுக்காக எதையாக செய்வது. இப்படிப்பட்ட ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும் போது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த மந்திரமோ, சூனியமோ, சத்துருவோ, மனிதர்களோ எழுமினாலும் அது ஒன்றும் இல்லாமல் போகும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். தேவ மக்களே, இந்த நாட்களில் ஒன்று செய்யுங்கள், ஒன்றை உணருங்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த ஒளியின் ஆயுதமாக ஜெபம், துதி, ஸ்தோத்திரத்தை தாங்கப்பா. எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தையை தாங்க ஆண்டவரே. எங்கள் சரீரம் ஆண்டவரே நீதியின் ஆயுதங்களாக இருக்க உதவி செய்யும். அநேகருடைய சரீரங்கள் அநீதியின் ஆயுதங்களாய், சத்துரு ஆட்கொள்கிற ஆயுதங்களாய் மாறுகின்றது. இன்னும் கூட சொல்ல போனா பிரசங்கி 10:10 சொல்லுது,
ஒருவனுடைய ஆயுதம் அழுங்கலா இருந்தால் அவர் அநேக பலத்தை இன்னைக்கு நிறைய போராடி கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க முடியல. உங்க ஆயுதம் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும். உங்க சரீரம் ஷார்ப்பா இருக்கணும். உங்க புத்தி ஷார்ப்பா இருக்கணும். உங்களுடைய பரிசுத்தம் அது ரொம்ப ஷார்ப்பா தான் அது சத்துருவை வீழ்த்த முடியும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் ஒளியின் ஆயுதங்களை தணிந்து கொள்ள நாங்கள் எங்கள் பிரசங்கி 10:10 நாங்கள் மழுங்கலாயிராதபடி நாங்கள் இன்னும் கூர்மையாயிருக்க கிருபை தாரும். ஜெபிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாய் மந்திரமோ சூனியமோ தந்திரமோ எல்லாம் தோற்கடிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக வைத்து God bless you. God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.